எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டாச்சு. சீக்கிரமே எழுந்து போட்டுட்டோம். சில டைமில் ரொம்ப பனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா ராத்திரியே போட்டுருவோம். கொஞ்சம் கோலம் பெருசாக போடுறது அப்படின்னாலும் காத்தால பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலும் இருக்குது. அதே சமயத்தில் விடிகாலம்புறலாம் பனி ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ராத்திரியே பெரிய கோலம் போடுறதா இருந்தால் ராத்திரியே போட்டுருவோம். இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளாக ஒரு 4 இழைகள் கொண்ட குழலால் போட்டிருக்கிறதுனால சிம்பிளான ஒரு ஸ்டார் தான் போட்டு செம்மண் இட்டிருக்கோம். சிம்பிளாக போட்டிருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்தது. செம்மண் போட்டிருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விளாகில் இனிமேல் தான் ஒவ்வொரு வேலையாக பார்க்க போகிறோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காத்தால எழுந்து கோலம் போட்டு காஃபியும் ஆகிடுது. இப்போ மார்னிங் டிஃபனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தான் கத்திரிக்காய் கொஸ்து வீடியோ போட்டிருந்தோம். அதனால் கத்திரிக்காய் கொஸ்தும் இட்லியும் தான் காத்தால டிஃபனுக்கு அபியப்பாக்கும் தாத்தாக்கும் மட்டும் ஓட்ஸ் கஞ்சி போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு மட்டும் இட்லியும் கஞ்சியும் வச்சுட்டுருக்கேன். ஸோ இனிமேல் தான் ஒவ்வொரு சமையலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி சமையல் என்ன அப்படிங்கிறதும் இதை தொடர்ந்து அப்படியே கண்டினியூவாக பார்க்கலாம். கத்திரிக்காய் கொஸ்து நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படிங்கிறதும் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக வாசலில் வந்திருந்தது. நல்லா ஒவ்வொரு கட்டும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல பெரிய கட்டாக இருக்குது கொத்தமல்லி. ஸோ இந்த மாதிரி கொத்தமல்லி பெரிய கட்டாக இருக்கிறதுனால 4 கட்டு அளவுக்கு வாங்கியிருக்கேன் நான். இதில் 4 கட்டு வாங்கி கொத்தமல்லி கொரடாவும் கொஞ்சம் பண்ணி கையில் வச்சுக்கலாம். இதுவுமே தோசை இட்லி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் கொஸ்து மாதிரி இதுவும் நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். மோர்ஜாத்துக்கு கூட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 4 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி வாங்கியிருக்கேன். சரி, அதையும் அப்படியே உங்களோட காமிச்சிக்கலாமே அப்படிங்கிறதுனால தான். அதனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் 4 கட்டு வாங்கியிருக்கேன். இனிமேல் தான் சமைக்க போகிறோம். பார்க்கலாம். அவரைக்காய் கறி பண்ணிக்கலாம். அவரைக்காய் நல்லா பொடியாக இந்த மாதிரி நறுக்கிட்டு அலம்பிட்டு நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாண்டியில் ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ இது சூடாகிட்டு இருக்குது. இதில் நம்ம கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு, காரத்துக்கு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்கு பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க காய் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட காய் போட்டுக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். தேவைன்னா பார்த்துன்னு போட்டுக்கலாம். ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டுடலாம். காய் வேகிற அளவு கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கலாம். இப்போ ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அவரைக்காய் கறி நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட அப்படியே மூடி வச்சுருவோம். லாஸ்ட்டில் தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம். இஞ்சி அவரைக்காயாக இருக்குது அப்படிங்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது இன்றைக்கி அவரைக்காய் கறியும் கத்திரிக்காய் கூட்டும் தான் பண்ண போகிறோம். அவரைக்காய் கறி வச்சாச்சு. இப்போ கத்திரிக்காயை தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கேன். இதையும் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எதில் சமைக்கிறோமோ அதில் எடுத்து போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட கத்திரிக்காய் நறுக்கின்னு இருக்கேன். இது எல்லாத்தையும் இதில் எடுத்து போட்டுட்டு அடுத்தது இதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சி விடாமலே அப்படியே டேரெக்டாக பண்ணுறது எப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பக்கம் இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டாச்சு இல்லையா. இதுக்கு நான் பெருசாக 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதில் சேர்த்துடலாம். புளியோட தக்காளியோட புளிப்பு இருந்ததுன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்தது சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் கிட்ட கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இந்த காய் வேகிறதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நான் குக்கரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு போட்டிருக்கேன். துவரம்பருப்பு போட்டு தான் கூட்டு பண்ண போகிறோம். இப்போ மஞ்சள் பொடி போட்டாச்சு. அடுத்தது
ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சாம்பார் பொடி. சாம்பார் பொடி இது கூட்டு அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு பொடி இருந்தால் போதும். அடுத்தது வாசனைக்கு வந்து நம்ம மேலாக இன்னும் கொஞ்சம் வேறு ஒரு பொடியும் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போது காய் பார்க்குறதுக்கு நிறையா இருக்கும், வெந்துருது அப்படின்னா கம்மியாகிடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் காய் வேகிறதுக்காக தண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ அப்படியே வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா உப்பு காரம்லாம் போட்டுட்டு மேலாக ஜலம் விட்டுட்டோம் இல்லையா, இப்போ வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா ஒரு தடவை கீழே மேலே ஃபுல்லாகவே நல்லா குலுக்கி விட்டுட்டு வச்சுட்டு இது மேலேயும் மேலாக ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம் அப்படின்னா காய் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து அவரைக்காய் கறியும் வந்து வெந்துட்டுருக்கு. கறியை அப்பப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திருப்பி கலரி விட்டுக்கலாம். இதுவும் வேகட்டும், கத்திரிக்காயும் வேகட்டும், பார்க்கலாம். இப்போ கறி வந்து நல்லா அவரைக்காய் கறி நல்லா வெந்துடுது. இதில் வந்து தேங்காய் மட்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு கறி வந்து ரெடி ஆகிடும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு கூடுதலாக தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்துட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அப்படியே கலந்து விட்டுடலாம். தேங்காய் போட்டுட்டு ரொம்ப நாழி வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை. மேலாக ஜஸ்ட்டு ஒரு 2 தடவை பரட்டி விட்டால் போதும். அப்போ தான் அந்த தேங்காயோட டேஸ்ட்டு மாறாமல் இருக்கும். தேங்காயை வந்து முதல்லே போட்டுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். அந்த தேங்காயோட ஒரு ஸ்வீட்டு அந்த ஹெல்த்தெல்லாம் இருக்காது. இப்போது கறி வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவரைக்காய் கறி முடிஞ்செடுத்து அடுத்தது கூட்டுக்கு பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து இந்த மஞ்சள் பொடி சாம்பார் பொடி எல்லாம் போட்டோம் இல்லையா, எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துடுது. இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஊற போட்டுட்டு 1 மணி நேரம் கிட்ட வேர்க்கடலையை ஊற போட்டுட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துடலாம். கூட்டுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நல்லா மசிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வந்து இதில் சேர்த்துடலாம். எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம ஜலம் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இந்த பருப்பு ஜலத்தையும் அதிலே விட்டுடலாம். இது வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மேலே வந்து அப்படியே நம்ம தேங்காய் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கூட்டு நல்லா இருக்கும். இப்போ இதை ஒரு தடவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பருப்பு வேர்க்கடலை எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டோம். இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கும் வாசனைக்கும் கறிப்பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், தனியா இதெல்லாம் வந்து வறுத்து அரைச்ச கறிப்பொடி இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம். அதனால தான் நான் வந்து சாம்பார் பொடி கம்மியாக தூவியிருக்கேன். இப்போ இதை போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போட்டு கலந்துட்டோன்னா கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஒரு கொதி வந்தால் போதும். இப்போது கொஞ்சம் வந்து ஆயில் விட்டுருக்கோம், ஒரு 2 ஸ்பூன் கிட்ட. இப்போ இதில் வந்து கடுகு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, வாசனைக்கு கொஞ்சமாக வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடி. இந்த பக்கம் வந்து கூட்டும் வந்து நல்லா கொதிச்செடுத்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து நம்ம விட்டுடலாம். மேலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். ஸோ ஃபைனலாக வந்து இன்றைக்கி என்ன சமையல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. காத்தாலேருந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. ஸோ ஃபைனலி இன்றைக்கி சமையல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் தேங்காய் போட்ட கறி, கத்திரிக்காய் கூட்டு. இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். இதுவும் சாதத்துக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். தோசைக்கெலாம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கறிப்பொடி தூவி இருக்கிறதுனால அரைச்சி விட்ட மாதிரி ஒரு பிட்டில் ஃப்ளேவரில் இருக்கும். ரொம்பவே சூப்பரான ஒரு கூட்டு பண்ணியிருக்கோம், கறியும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி மறுபடியும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.